கெடுக்கிறதுக்குன்னு வருவாங்க பாத்தீங்களா? கரண்டே உள்ள போட்டு போயிட்டாங்க. பாருங்க உங்களுக்கே தெரியும். மசாலாலாம் எல்லாம் ஒண்ணுதான். உப்புறாடே உப்புறா. கொஞ்சம் பிரியாணி கடையில் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இங்கே வந்து சிக்கன் கிரேவியும் குஸ்கா வாங்கிட்டு வந்தோம்டா. பிரியாணி வாங்கிட்டு வரல. சிக்கன் கிரேவியும் நம்ம. ஹலோ புடிஸ், வெல்கம் டு லுக் வித் மனோ. இன்னைக்கு நம்ம வந்து காட்டுக்கு வந்துடுவோம். காட்டில் வந்து குக் பண்ணி சமைக்க போகிறோம். அதுவும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். இது வரைக்கும் காட்டில் வந்து நம்ம மரக்கட்டையை வச்சு தான் சமைச்சு பார்த்துருப்போம். ஆனால் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு போகிறோம் மினி ஸ்டவ். இதை வச்சு நிறையா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க வீடியோஸ். ஆனால் சின்ன சின்ன குக்கிங் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெரிய குக்கிங் பண்ண போகிறோம். இது பாசிபிளா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், அடிச்சு தூக்குறோம். இன்னைக்கு இந்த மினி ஸ்டவ்வில் பெரிய குக்கிங் பாசிபிளா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குக் பண்ண போகலாம். சண்டே எதுவுமா இதுவும் வேலையும் கிடைக்கலன்னு பார்ட் டைமாக பாத்திரம் கழுவ வந்துட்டோம் காட்டுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவர் சமைக்க கிளம்பிட்டாரு. இந்த காட்டில் தான் குக் பண்ணி சாப்பிட வந்திருக்கோம். நம்ம ஏரியாவின் சின்ன பிள்ளை, எங்கள் ஏரியாவின் எருமை மாட்டு சின்ன பிள்ளை இவர் தான். ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான குரங்கு சட்டை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது இந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது அந்த அனுபவமும் அந்த சுகமும் தனி சுகங்க. எல்லாருக்கும் அந்த இது கிடைக்குமான்னு தெரியல. சில பேர் வந்து காட்டுக்குள்ளே வந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸை வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. எல்லோரும் கண்டிப்பாக காட்டில் போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க. இது எங்க இருந்த கட்டி தம்பி உரிச்சா கொடு டக்குனே. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து ஃப்ரைடு சிக்கனும் அப்புறம் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம். ஃப்ரைடு சிக்கன் வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து எப்படி வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக டேஸ்டியாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அடுத்து பொரிச்சு எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பீப் கறி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பீப் கறி நல்லா கோச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தம்பி அருமை தம்பி தான் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்படியே நம்ம அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல். இங்கே வந்து நம்ம சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கான செட்டப் வந்து இங்கே ரெடி ஆகிருக்கு. எண்ணெயை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணே சொல்ல எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. இன்னைக்கான குக்கிங் பயங்கரமாக இருக்கும். பட்டை கிராம்பு எடுத்து கொடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பட்டை கிராம்பு போட்டுக்கிறோம். சரியான ஃப்ளேம். இது ஸ்டவ்வு நல்லா ஹீட்டில் நல்லா ஆகுது. உடனே ஃபாஸ்ட் ஆகுதுப்பா. கரண்டி எடுங்க. வெங்காயம் தருங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். லைட்டாக தந்து உப்பு கொடுப்பா. உப்பு ஸ்டார்டிங்காக போயிட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வேகும். அதுக்காக தான். போதும் ரொம்ப வேண்டாம். அதாவது காட்டுக்குள்ளே சமையல் பண்ணுறது வந்து ஒரு அந்த சுகமே தனி. காட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்றது, அந்த காட்டோட வாசனை, அந்த இயற்கையோட வாசனை, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல.
நாங்கள் பசங்களாக சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக. அதுவும் இந்த மினி ஸ்டவால் எந்த அளவுக்கு குக் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாசிபிளா அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மா பாத்தீங்களா கரண்டி உள்ள போட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் இருந்தா எப்படி கரண்ட் எடுப்பேன்? எடுத்துட்டேன்ல தம்பி. அடுத்த நானே மிளகா பொடி கேட்டா கரம் மசாலா கொடுக்கான். உனக்கு மிளகா பொடிக்கும் கரம் மசாலாக்கும் வித்தியாசம் தெரியாதாரா? நீங்க எல்லாம் கூட்டு வந்து சமைச்சு ஏன்னா காத்தின இப்படி பண்றீங்க தம்பி? அடுத்து என்னென்ன பொடி இருக்கோ அதெல்லாம் எடு. போடாத பொடியெல்லாம் அந்த இது அது இல்லை. மஞ்சப்பொடி வேணாம். மஞ்சப்பொடி கொடுல. மஞ்சப்பொடி எடுத்து மஞ்சப்பொடி வந்து கண்டிப்பா சேர்க்கணும். எல்லா குக்கிங்லேயே வந்து மஞ்சப்பொடி இல்லாம செய்யவே கூடாது. தம்பி நீ போன் அங்கிட்டு போய் பேசுப்பா. அதாவது நாங்கள் பண்ணுற குக்கிங் எல்லாம் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணுங்கிறது பண்ணிடாதீங்க. நாங்கள் வந்து பசங்களாக சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்குங்கிறது அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சிக்கனர்ரா சிக்கனரா டே சிக்கனர்ரா சிக்கன் போட்டுக்கலாம். தண்ணி குடுறா. தண்ணி இந்த தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருப்ப. அதாவது கிரேவி மாதிரி வைக்கணும்னா தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கலாம். கிரேவி கொஞ்சம் நல்லா தண்ணியை குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அதுதான் மேட்ரு. இதில் மசாலாலாம் எல்லாம் ஒன்று தான். உப்புடுறா. இந்த குரங்க சமைக்கவும் விட மாட்டேங்கிறேன். எதையுமே பண்ண மாட்டேங்கிறான். ஒழுங்கா வந்து தம்பி தண்ணி கட்டண்டா. மாங்காவா அப்புறமேட்டு தின்னுங்கடா. தண்ணி முத கொடுங்கடா. குக்கிங் பண்ணுடா. சாப்பிட்டுங்களா? இந்தடா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. தண்ணி ஓகே தான்டா. ஆகா அருமையா இருக்கப்பா. சும்மா உச்சகட்டமா இருக்கு. காரம் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கு. ப்ரோ என்ன வேணும்? என்ன எடுத்துறா? காரம் மிளகாவா? காரம் எடுத்துக்கூடா. ஃபைனலாக வந்து சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொல்கிறேன். அவன் ஆல்ரெடி வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது. சரி ரைட்டு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனலாக நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மினி அடுப்பை வச்சு நான் குக் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். வந்து நல்லாவே தாங்குது. ஒரு பெரிய குக்கிங் கூட நல்லா பண்ணலாம். பாசிபிள் தான். டேஸ்ட்டெலாம் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். என் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஒரு பெரிய காட்டில் பெரிய குக்கிங் பண்ணி எல்லாருக்கும் விருந்து போடணுங்கிறது என்னோடய ஆசை. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பிட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நல்லது செய்யணும், அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு போடணும். அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃப்ரீ ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது என்னோடய ஒரு ஐடியா. அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னையை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கூப்பிட்டு போகணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. இப்போ வந்து அடுத்து ஃப்ரைடு சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். குழம்பு கிரேவி வந்து இறக்கியாச்சு, நல்லாவே வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு நான் அதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரைடு சிக்கன் பண்ண போகிறோம். பொரிச்சு எடுக்கலாம். ஓகே, KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன். என்ன காயட்டுமாண்ணா? சிக்கன் KFC ஸ்டைல் சிக்கன். அது எதுவுமே இல்லை.
சின்ன பிள்ளையில நிலாவில் ஆயா வடை சுட கதை கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. வாசனை நல்லா வருதுல்ல, வாசனை ஃப்ரைடு சிக்கன் வாசனை நல்லாவே வருது. ஆனால் கேஎஃப்சி ஸ்டைலில் பண்ணுறோம், கேஎஃப்சியில் இருக்கிற மாதிரியே வருது. இப்போ கார்ன் மிஸ் பண்ணிட்டீங்க, கார்ன் மிஸ் பண்ணிட்டீங்க, கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்டா எண்ணெய் கம்மியாக ஊற்றுன்னு நிறைய எண்ணெய் ஊற்றுனாதான் அந்த பொரிச்சு எடுக்கும்போது சிக்கன் வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் வந்து வேகும். ஏன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீ பொரிச்ச அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி வேகும், இன்னொரு இடத்துல வேகாமல் இருக்கும். அப்போ சாப்பிட நல்லா இருக்காது. இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வந்து அண்ணன்ட்ட நீ கற்றுக்கணும், சரியா? ஓகேண்ணே, உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. தம்பி டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா கரெக்டாக இருக்கா? மேலே அந்த மசாலாலாம் கோட்டிங்கு கொஞ்சம் உப்பு இது உரப்பு ஃப்ரைடு சிக்கனில் வந்து உனக்கு உரப்பு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதா? உரப்பு இல்லாமல் தான் ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடணும். மசாலா கோட்டிங் வந்து கரெக்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேணும். ஸ்டைல் சிக்கன் நல்லா மொறுன்னு வந்திருக்கப்பா, பார்த்தீங்களா தெரியுதா? அந்த மொறுன்னு வந்திருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். இந்த சவுண்டை பாருங்க, உங்களுக்கே தெரியும். Take one. கொஞ்சம் பிரியாணி கடையில் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இங்கே வந்து சிக்கன் கிரேவியும் குஸ்கா வாங்கிட்டு வந்தோம்டா, பிரியாணி வாங்கிட்டு வரல. சிக்கன் கிரேவியும் இவர் ஸ்பாய்லர் நம்ம Take two. நாங்கள் பிரியாணி குஸ்கா வாங்கிட்டு வந்தோம். Take three. ஹலோ ஃபுட்டீஸ், நாங்கள் பிரியாணி நம்ம சமையல் பண்ணோம். Finally. நாங்கள் காட்டுக்கு வந்தோம். காட்டுக்கு வந்து குஸ்கா ரெடி பண்ணோம். குஸ்கா ரெடி பண்ணி கேஎஃப்சி சிக்கன் ரெடி பண்ணோம். கேஎஃப்சி சிக்கனோட சிக்கன் கிரேவி ரெடி பண்ணோம். வெங்காயம் அது போக சிக்கன் எல்லாமே இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. எங்கள் அண்ணன் லுக்வித் மனோ இருக்காருக்கு, அவர் தான் ரெடி பண்ணார். அவரோட டேஸ்ட் இப்போ பாருங்கள். சாப்பிட போகிறேன், நான் இப்போ சாப்பிட போகிறேன். அந்த டேஸ்ட்டை பாருங்கள். உச்சகட்டம். அண்ணன் வேறு லெவல். லுக்வித் மனோ ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, எல்லாம் ஓகே. The end. தம்பி எப்படி இருக்கு எல்லாம்? சொல்ல மாட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்ட? நீங்கள் சும்மா நான் எவ்வளோ உயிரை போட்டு பேசுனேன் நான். சும்மா ராஜே நீ சொல்றா. கண்ணன்ட்ட கிடைக்கட்டும். சூப்பராக உங்கள் கிரேவிக்கும் வேற லெவல். நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி அண்டு ஃப்ரைடு சிக்கன் வச்சு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். எப்படியும் நான் வச்சது எனக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஆக்சுவலாக எனக்கு தயிர் வெங்காயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக சிக்கன் கிரேவி. உச்சகட்டம். சிக்கன் கிரேவியில் மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக இறங்கியிருக்கு. அதாவது நான் வச்சதுங்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை, உண்மையிலே இந்த காட்டில் உட்காந்து இந்த அட்மாஸ்பியரில் உட்காந்து அந்த இயற்கையோட சூழ்நிலைக்கு ஏற்ப உட்காந்து சாப்பிடும்போது வேறு லெவலு. அடுத்ததாக கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து நம்ம ஃப்ரைடு சிக்கன் பண்ணியிருந்தோம், அதையும் டேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடு சிக்கனை வந்து நாங்கள் மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ணோம். அதாவது ரெடிமேடு மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே ஆகா சும்மா இன்பமாக இருக்கேயா, உச்சகட்டம், அடி தூள். காட்டுக்குள்ளே சாப்பிடும்போது வேறு மாதிரி இன்பமாக இருக்குதப்பா. உச்சகட்டம். எங்கே உச்சகட்டம். அண்ணன் வச்ச கிரேவி எப்படி இருக்கு ப்ரோ? செமையாக இருக்கு, வேற லெவல் ப்ரோ, அருமையாக இருக்கு. உச்சகட்டங்கிறது வந்து என்னோட ட்ரேட்மார்க்கான 1000 பேர் சொல்லலாம், ஆனால் அண்ணி சொல்கிற மணி வராது. ஸோ புடிஸ், நம்ம காட்டுக்குள்ளே வந்து சிக்கன் கிரேவியும் கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து ஃப்ரைடு சிக்கனும் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே வந்து நல்லாவே பண்ணியிருந்தோம். எங்களோட ஸ்டைலில் நாங்கள் பண்ணியிருந்தோம். இதை வீட்டில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டிலலாம் ட்ரை பண்ண முடியாது.
ஏன்னா பசங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து சமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் கூட ஒரு ஃப்ரெண்டாக நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். யூடியூப் மூலயமா ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணணும், ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா வரும்போது எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ளீஸ் பாய்.